ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்வேலி என்எல்சி இந்தியாவிலேருந்து 575 நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிகிரி இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் யார் யார் முடிச்சிருக்கீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பேட்ச், எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ஸோ உங்களோட சம்பளம் எவ்வளோ, இந்த கோர்ஸ் டியூரேஷன், இந்த ட்ரைனிங் டியூரேஷன் எவ்வளோ நாள், எல்லா டீட்டெயிலுமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இது வந்து என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங், இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இது வந்து என்னென்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஸ்ட்ரீமுமே இங்கே கொடுத்துட்டாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், மைனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ஸோ மெடிக்கல் லேப், கேட்ரிங் அண்ட் ஃபார்மஸ்ட். ஸோ இந்த டிகிரியில் யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஇ முடித்தவங்க எல்லாருமே இதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வேக்கன்சி. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்னா ஸோ டிப்ளமோ முடித்த எல்லாருமே இந்த வேக்கன்சி கீழே வருவீங்க. ஸோ உங்களுக்கு நேராக இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 9 வேக்கன்சி டிகிரிக்கு இருக்குது. ஸோ டிப்ளமோக்கு இல்லை, உங்களுக்கு நேராக என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த ட்ரைனிங் எண்டில் மேபி உங்களோட ஒர்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலும், ஸோ அவங்கள்ட்ட வேக்கன்சி இருந்தாலும் அவங்க யாராச்சும் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் கம்பல்சரி ஜாப் ப்ரொவைட் 1 இயர்க்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ சான்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரைனிங்காக எடுக்கிறீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் சேலரியோட கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கிராஜுவேட் எல்லாமே அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட்டுக்கு எவ்வளோன்னா 15,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெக்னீஷியன் டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். டிகிரி இன் இன்ஜினியரிங் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் ஃப்ரம் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி. ஸோ அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான அதர் எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அது இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களால மட்டும்தான் நெய்வேலி ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த இயர் பாஸ்ட் அவுட்டுங்கிறது முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். 2021, 22, 23, 24, 25 கடந்த 5 வருஷத்தில் யார் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் போய் ஒரு ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி என்எல்சிலேயே எடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் கூட கால் பண்ணுவாங்க. ஸோ இல்லையே இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் வேறு நல்ல ஜாப் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதில் ரிசர்வேஷன் கேட்டகரியுமே எஸ்சி எஸ்டிக்கு வில் பி ஃபாலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே முக்கியமான பாயிண்ட், நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் இது. ஸோ நீங்கள் ட்ரைனிங் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ டெம்பரவரியாவோ பர்மனெண்ட்டாவோ ஒரு ஜாப் கொடுப்போன்னா அவங்களால என்ஷூர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ், அவங்கள்ட்ட வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க்கு இல்லைனா சிஜிபிஏ வந்து பொறுத்து. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கவங்கள யார் யாரெல்லாம் அதிக மார்க், அதிக சிஜிபிஏ எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்எல்சி இந்தியா பிரைவேட் லிமிடெடில் போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ டிசம்பர் 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து என்எல்சி பிரைவேட் லிமிடெட்னு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் அனுப்பணும். ஸோ இதுக்கான டேட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் டிசம்பர் 19ஆம் தேதி ஓப்பனிங் டேட். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து இந்த ஹார்ட் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு தான் 2ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் காப்பி அனுப்புறது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் போஸ்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸ்பீட் போஸ்ட் பண்ணால் ரொம்ப பெட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் அனுப்பிட்டீங்க. ஒரு வேளை நீங்கள் செலக்டட் அப்படின்னா வெரிஃபிகேஷன் எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னு 17ஆம் தேதி வெரிஃபிகேஷனுக்காக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வெரிஃபிகேஷன் என்னைக்கு நடக்கும்னா 21லேருந்து 23 3 நாள் வந்து வெரிஃபிகேஷன் ஜான்வரி மந்த்து. ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் February 4th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும், என்னைக்கு உங்களோட ஜாயினிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா February 2026 10லேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயினிங்கே பண்ணிடலாம். ஸோ இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு
ஷார்ட் டேர்மில் மெரிட் பேஸ்டு வந்து ஜாயினிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன், அதை சைன் பண்ணி அதை கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் வந்து கம்பல்சரி ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செமஸ்டர் வைஸ் மார்க் லிஸ்ட்டும் இருந்தாலும் அதையும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன், நீங்கள் எல்லாருமே உங்களோட மார்க் ஷீட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ், அது இல்லாமல் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டிசபிலிட்டி இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி, இதெல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டரில் அவங்களுக்கு அனுப்பிடணும். அனுப்பிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மெரிட் லிஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களோட ஜாயினிங் டேட்டுமே இங்கே எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க. February மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். பிஇ படித்து எல்லாருமே வேலை இல்லைன்னு சொல்கிற எல்லாருக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்எல்சி இவ்வளோ நுழைஞ்சிட்டிங்கன்னா மேபி உங்களோட லக் பொறுத்து அவங்கள்ட்ட வேகன்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வச்சு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.